மக்கள் நேர்மை, தியாகம், ஆளுமை, பதவி, உரிமை, எழுச்சி, வாரிசு, கலை, துரோகம், நீதி, மாற்றம், எதிர்காலம் இதெல்லாம் விட அரசியல் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பொய். மாதந்தோறும் 1000 ரூபாய் என்றா அப்படிதான் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்கு. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். இஸ்லாமிய சகோதரர் மட்டும் உள்ளார வாங்க, தயவு செய்து மத்தவங்க யாரும் வர வேணாம். ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழ இல்லைன்னு 11 பேரும் தமிழ உங்க அண்ணன் வந்து ஆடுவான். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல பார்த்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அடுத்து நம்ம யாருக்கு நம்ம ஓட் போடுவது, ஸோ எப்படி நம்ம யாருக்கு ஓட் போட்டா நாம நல்லா இருப்போம், இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த காசு வாங்குறதுக்காக லைன்ல நிற்கிறது, அந்த காசு வாங்குறதுக்காக முயற்சி பண்றது, காசு வாங்குறதுக்காக தொகுதியில போய் அவங்கள அணுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் காசு வாங்கி நம்ம ஓட்டு கண்டிப்பாக நம்ம போடவே கூடாது. ஸோ அது ஒரு கிரைம். அது காசு வாங்கி நம்ம ஓட்டு போடுறது என்பதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைமு. ஸோ அந்த தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸோ இப்போ அடுத்த யார் வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். யார் வந்தா நம்ம நாடு நல்லா இருக்கும், யார் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, அதிகமான டீச்சர்ஸா இருக்கட்டும், அதிகமான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், யார் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் களத்திலேயே உங்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ யார் எப்படி பேசுறாங்க, எப்படி பண்ணுவாங்க, இல்லை இதே ஆட்சி தொடரட்டுமா, இல்லை ஆட்சி மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த முடிவு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க கையில தான் இருக்கு. ஸோ அந்த முடிவை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க தான் எடுக்கணும். ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. யாரும் லேட் ஆகுது, ஸோ நம்ம அந்த லைன்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கியூ பார்த்துப்பாங்க. அந்த கியூ பார்த்துட்டே பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடவே போக மாட்டாங்க. ஸோ அந்த தவறு செய்யாதீங்க. காலையில நீங்க சீக்கிரமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்திங் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையிலேயே 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ 7 மணிக்கே சில பேர் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 6 மணிக்கு 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டாலே நீங்க உடனடியாக சீக்கிரம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஓட்டை அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஸோ லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஓட் போட போய்க்கலாம். அதேமாரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓட் போட்டிருப்பாங்க. 4 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அதுவும் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓட் போடுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி செய்யலாம். ஆனால் ஓட் போடாமல் யாரும் இருக்காதீங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக போய் நீங்கள் ப்ரைவேட் டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம கேம்பில் தான் இருப்போம், நம்ம பூத்தில் தான் இருப்போம். ஸோ மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட் போட கொஞ்சம் கூட இது பண்ணாதீங்க, தயங்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ஓட் போடுங்க. ஸோ யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்கு ஓட் போட்டா நம்ம நாடு நல்லா இருக்கும், நாம நல்லா இருப்போம். அடுத்தடுத்த தேர்வுகள் யார் நடத்துவா, அடுத்தடுத்த அரசு தேர்வுகள் யார் நடத்துவா, யார் முறையா நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது தெளிவா தெரியும். ஸோ கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு முயற்சி நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம 100% ஸோ 100% வாக்கு செலுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100% வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ கண்டிப்பா இந்த தடவை நம்ம எல்லாரும் போய் ஓட் போடுறோம். ஸோ நம்மளுடைய உரிமை, நம்ம ஜனநாயக கடமையை நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.